Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போற விஷயம் என்னன்னா ஜாவாவில் எப்படி ஒரு சின்ன ஒரு ஃபோன் புக் ஒன்று நம்ம செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று இது பண்ணிவிட்டு இங்கே ஜாவா இங்கே வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நேமை டைப் பண்ணுங்கள், ஃபோன் புக்குன்னு ரைட் கொடுத்துட்டு இங்கே செக் பண்ணி அதை அன்செக் பண்ணுங்கள், இங்கே ஃபினிஷ் கொடுங்க. ரைட் இப்போ இதில் வந்து நம்ம சோர்ஸ் பேக்கேஜ் இதில் டிஃபால்ட் பேக்கேஜ் இதில் வந்து நியூ கொடுத்துட்டு ஜேஃப்ரேம் ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே நம்மளோட ப்ராஜெக்டை பேரை கொடுப்போம் ஃபோன் புக்குன்னு. ரைட் இப்போ இங்கே இதில் வந்து நமக்கு டிசைன் பண்ணுவோம் நம்மளோட ஃபோன் புக் இதுகள். ஓகே, வெரி சிம்பிளாக நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் வந்து ஒரு லேபிள் ஒன்று போடுவோம், அப்படி இல்லை லேபிளுக்கு ஒரு டெக்ஸ்ட் கொடுப்போம் ஃபோன் புக்குன்னு இப்படி எழுதிக்கும். இதை கொஞ்சம் சைஸை கொஞ்சம் பெருசாக்குவோம், இந்த மாதிரி சைஸை பெருசாக்கிக்குவோம். ரைட் இந்த மாதிரி ரெட்டில் போட்டுக்குவோம். இந்த மாதிரி பேனல் ஒன்று போடுவோம். இப்போ இங்கே வந்து பார்டர் ஒன்று செட் பண்ணுவோம். இந்த பார்டருக்கு டைட்டில் ஒன்று கொடுப்போம். ரைட் கொடுத்துட்டு ஓகே பண்ணுவோம். ரைட் இப்போ வந்து டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணுவோம். இப்போ லேபிள்ஸ் கொஞ்சம் ட்ராக் பண்ணுவோம். இப்போ நேம்னு கொடுத்துட்டு இங்கே வந்து ஃப்ரெண்ட் நேம்னு கொடுப்போம். இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் மாற்றுவோம். இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து பேர்களை மாற்றி கொடுப்போம். எடிட் டெக்ஸ்ட்னு சொல்லிவிட்டு டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பேரை மாற்றுவோம், ஃபாண்ட் சைஸே மாற்றுவோம். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி அடிச்சு காப்பின்னு சொல்லிவிட்டு இதை மாற்றுவோம். இப்போ ஃபோன் நம்பரை மாற்றுவோம். இப்போ இன்னொரு காப்பி ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவோம். இப்போ இதை வந்து நம்ம பிளேஸ்னு சொல்லி மாற்றுவோம். இந்த மாதிரி 3 ஃபீல்டு நம்ம செஞ்சுருக்கோங்க. ஃப்ரெண்ட் நேம், ஃபோன், பிளேஸ்ன்னு சொல்லி. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு பேனல் ஒன்று போட்டு இந்த பேனலில் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸை போடுவோம். ஓகே, இப்படி அலைன்மெண்ட் பண்ணிக்குவோம் அப்படி சரியா. இதை வந்து நம்ம பார்டர் ஸ்டைலில் மாற்றினா நல்லா அழகாக இருக்கும். இந்த ஸ்டைலை கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 பட்டன் போட்டுக்கோம். ஒன்று சேவ், இன்னொன்று வந்து கேன்சல்னு சொல்லி. கண்ட்ரோல் சி அடிச்சு காப்பி பண்ணி கண்ட்ரோல் வி அடிச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே கேன்சல்னு போடுவோம். இதில் சோர்ஸில் போயிட்டு யூஐ டிசைனை மாற்றிக்க மெட்டல், அதுதான் ஜாவாட ஆக்சுவல் லுக். வந்து இதை வந்து ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு சென்டர் கொடுத்துவோம், ஜென்ரேட் சென்டர் கொடுத்துவோம். கொடுத்து இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யணும்னு பாருங்கள். இந்த மாதிரி வேலை செய்யும் உங்களோட அப்ளிகேஷன். சரியாக சென்டரில் வந்து உங்களுக்கு காட்டும் அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்படி காட்டுது. ஓகே, வெரி சிம்பிள். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகே, இதில் 2 பட்டன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கீங்க. இப்போ இங்கே வந்து மற்ற விஷயங்களை செய்வோம். இப்போ சேவ் அண்ட் கேன்சல். இப்போ மொதல் நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னுக்கு பார்ப்போம். ரைட் இப்போ இதில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு mysql டிரைவர் டவுன்லோட் பண்ணுவோம். mysql கனெக்டர் for Java zip
இதில் போய்ட்டு நம்ம அதுக்கான zip ஃபைலை ரன் பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணிக்குவோம். இந்த zip ஃபைல், இந்த zip ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த zip ஃபைல் நிறையா பேர் கேட்குறீங்க, இல்லைன்னு இந்த இருக்குது இந்த zip ஃபைல், mysql கனெக்டட் zip ஃபைல், இதை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு zip ஃபைலாக தான் வரும். அதை வந்து நார்மல் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அது நார்மல் ஃபோல்டராக மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து இந்த லைப்ரரிக்குள்ளே எடுக்கணும். வந்து இப்போ லைப்ரரின்ற ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு add jar ஃபோல்டர் இதில் வந்து நீங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 ஃபைல் வரும். இந்த 2 ஜார் ஃபைலையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும் இந்த லைப்ரரின்ற ஃபோல்டர். இந்த மாதிரி இன்க்ளூட் ஆகிடுச்சுன்னா அவங்களோட ஜார் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கான நேமெல்லாம் சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி நேம்களை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ இதில் தான் நமக்கு ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேர்களை சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே சேவ் பட்டனுக்கு வந்து கோட் எழுத போகிறோம். முதல்ல வந்து டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஃபோன் புக்னு சொல்லி டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுவோம். 4 ஃபீல்ட்ஸ் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃப்ரெண்ட் நேம், ஃபோன் நம்பர், பிளேஸ்ன்னு சொல்லி நம்ம ஃபீல்ட்ஸை செட் பண்ணிக்குவோம். ரெக்கார்ட்ஸ்னு சொல்லி டேபிள்கிட்ட பேரை கொடுத்துட்டு ஐடி, auto increment with primary, இங்கே நான் வந்து ஃபோன், இங்கே நான் டைப்பை கொடுத்துருவோம். இங்கே நான் வந்து பிளேஸ், வாட்சார், அதுக்கான பெருமானத்தை டைப் பண்ணுவோம். கொடுத்துட்டு கீழே சேவ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுவோம். இப்போ இங்கே ஆக்ஷன் பர்ஃபார்ம், இங்கே நம்ம கோட்ஸ் ரைட் பண்ணுவோம். இந்த 3 டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸுக்கும் நம்ம கோட்ஸ் ரைட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங், ஃப்ரெண்ட் நேம், ஃபோன், பிளேஸ், இதை வந்து அதுக்கான வேரியபிள்ஸ்க்கு ஈக்குவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட் நேம் ஈக்குவல் கொடுத்து ஈக்குவல் பண்ணுவோம். கெட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுவோம். இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி காட்டுக்கலாம். இதே மாதிரி செஞ்சுக்குவோம். ரைட், இப்போ அடுத்து வந்து நம்ம அதுக்கான ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவோம். ரைட், இப்போ அதுக்கு முன்னுக்கு நம்ம இதுக்கான கனெக்டிவிட்டியை நம்ம செய்யலை. ஓகே, இப்போ கனெக்டிவிட்டியை வந்து நம்ம செஞ்சுக்குவோம். இதில் போய் நம்ம கனெக்டிவிட்டியை செய்வோம். இப்போ வந்து வந்து அதுக்கான கிளாஸஸை எழுதிக்குவோம். SQL கிளாஸ் வந்து இம்போர்ட்டில் இம்போர்ட் ஜாவா டாட் SQL ஆஸ்ட்ரிக் கொடுத்துட்டு எல்லா கிளாஸஸும் உங்களுக்கு அக்சசிபிள் பண்ணக்கூடியதாக இருக்கும். மேலே ஆஸ்ட்ரிக் கொடுத்து கனெக்ஷன் கான்னு சொல்லி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். அது ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் PSTன்னு சொல்லி ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்குவோம். ரைட், இப்போ இதுகளை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி கோட் எழுதி வச்சுருக்கேன், அதுக்கு கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறேங்க. ஏன்னா அதை எழுத போனோம்னா லேட் ஆகும். ரைட், இப்போ ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். கனெக்ட் பப்ளிக் வாய்ட் கனெக்ட்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கனெக்ஷன் சொல்லி ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணி ஓப்பன் கேலி ப்ராக்கெட் க்ளோஸ் கேலி ப்ராக்கெட் இன்சைட் ட்ரை கேட்ச் உள்ளுக்கு எழுதியிருக்கேன்.
கிளாஸ் 4 நேம்னு சொல்லி mysql கனெக்டரை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நான் டவுன்லோட் பண்ணதில் mysql கனெக்டர். ஓகே, இந்த கனெக்டரை வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதில் தான் நம்ம mysql டேட்டாபேஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ரைட், உங்கள் டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்ற லொக்கேஷனை கொடுக்கணும். உங்கள் லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து உங்களோட டேட்டாபேஸை பேர் என்ன, உங்களோட பேரை கொடுங்க. நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் ஃபோன் புக்ன்ற கொடுங்க. அது வந்து mysqlோட ரூட் இந்த ஃபோன் புக் லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்குது. டேட்டாபேஸ் வந்து ஃபோன் புக், இதை நான் கொடுத்துருக்கேன். ரூட் ஆனால் பிளாங்க்ன்றது வந்து mysql நீங்கள் ஜாம் சர்வர் நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக கிடைக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் இருக்குது. ஓகே, ரைட். இப்போ இவ்வளோ தான் நீங்கள் செய்யணும். அடுத்து வந்து இல்லை ஏதாவது எரர் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு, அதாவது கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் அண்ட் SQL எக்ஸெப்ஷன்னா SQL கோரியில் ஏதாவது எரர்னா SQL எக்ஸெப்ஷன் த்ரோ அப் பண்ணும். கிளாஸ் நாட் எக்ஸெப்ஷன்னா உங்களோட அந்த டிரைவரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த எரர் த்ரோ பண்ணும். அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். பிரிண்ட் ரேஸில் வந்து அந்த எரரை வந்து பதிவு செஞ்சு காட்டும். என்ன டைப் ஆஃப் எரர்னு சொல்லி அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ரைட், இதை நீங்கள் ஈஸியாக விளங்கிக்கணும். ரைட், ஓகே, இதுகளை நீங்கள் வந்து சரியாக விளங்கிக்கணும். இந்த மெத்தடை வந்து காப்பி பண்ணிவிட்டு போய்ட்டு கான்ஸ்ட்ரக்டர் கொடுங்க. அவ்வளோதான் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட், இப்போ இந்த எரர்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இந்த ட்ரை கேட்சை நம்ம யூஸ் பண்ணுற நேரம் எந்த டைப் ஆஃப் எரர்ன்றது நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளுக்கு எழுதுறனால. ஓகே, இந்த ட்ரை அண்ட் கேட்ச் பிளாக்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. அது நெட்பீன்ஸில் வந்து ஒரு ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜென்ரேட் ஆகுது. இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரை அண்ட் கேட்ச்ன்றது இந்த மாதிரி வந்துடும். ஓகே, ரைட், நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் எழுதினாலே சரி, உங்களுக்கு வந்து ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணி காட்டும். இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவல் பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்னென்ன டைப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து நான் ஈக்குவல் பண்ணி காட்டியிருக்கேன். ரைட், இந்த மாதிரி இந்த வேரியபிள்ஸ் ஈக்குவல் பண்ணி இந்த வேரியபிள்ஸ் வந்து அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை வந்து கீழே உள்ள இன்சர்ட் கொரி எழுதுறீங்க, எந்த டேபிளில் போய் பதிவு செய்யணுன்றதை. இங்கே வந்து என்னென்ன காலம்ஸ் இருக்குன்றதை கொடுங்க. என்னென்ன காலம்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எஃப் நேம், ஃபோன் அண்ட் பிளேஸ்ன்னு சொல்லி காலம்ஸ் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இந்த காலம்ஸ். ஓகே, எஃப் நேம்னா ஃப்ரெண்ட் நேம், பிளேஸ், ஃபோன், பிளேஸ். ஆட்டோ இன்க்ரிமெண்ட் வராது, அந்த ஐடி வந்து வராது, ஏன்னா அது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபீல்டு வந்து அது போட தேவையில்லை. இங்கே 3 கொஸ்டின் மார்க் கொடுங்க. அதான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே வந்து இதுக்கான வேல்யூஸ் என்னென்ன ஆட் ஆகுன்றது நமக்கு கொடுங்க. ரைட், இப்போ இதோட இந்த ப்ரிப்பேர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபாலோ பை த சீக்வன்ஸ் ஆஃப் காலம் இந்த டேட்டாபேஸ். இந்த காலம் வந்து என்னென்ன காலம் இருக்கோ டேட்டாபேஸில் வந்து டேபிளில் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணும் அந்த கீழே உள்ள பேராமீட்டர்ஸ். ஓகே, இப்போ இதை தாங்க நான் வந்து செஞ்சுருக்கோம். வெரி சிம்பிள். இப்போ வந்துங்கண்ணே நம்ம வந்து ஒரு சின்ன கோடு ஒன்று எழுத போகிறோம். இதை ஒரு காப்பி பண்ணிட்டு எழுதுகிறேன். இந்த கோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டியூட்டர்ஸ் பண்ணின்றதில் உங்களுக்கு ஒரி பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு சின்ன வேலிடேஷன் ஒன்று என்ன பண்ணுவோம். ரைட், இப்போ நான் சின்ன வேலிடேஷன் ஒன்று பண்ணுவோம். இங்கே வந்து இன்ட் கொடுத்து ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி இங்கே போடுவோம். ஈக்குவல் கொடுத்துட்டு இப்போ வந்து கண்டிஷன் ஒன்று செக் பண்ணுவோம். இது வந்து ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவல் 1 இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் அட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரணும், இல்லைனா ஃபெயில்னு வரணும். ஓகே, அப்போ ஸ்டேட்டஸ் ஈக்குவல் 1ன்னு போட்டு இந்த ப்ராக்கெட் உள்ளுக்கு போடுவோம். இந்த கோடை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவாங்க. ரைட், ஈக்குவல் 1ன்னு இருந்தால் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் அட் சக்ஸஸ்ஃபுல்லி, இல்லைனா ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கன்னா ஃபெயில்னு சொல்லி வரும். ரைட், சிம்பிளாக செய்யலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டேட்டஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா இந்த இது வேலை செய்யும், இல்லைனா உங்களுக்கு ரெக்கார்ட் வந்து ஃபெயில்னு வரும். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ பார்ப்போம் ஒர்க் பண்ணி அப்படின்னு. ஃப்ரெண்ட் நம்பர், ஃபோன், பிளேஸ் சேவ் பண்ணுவோம். ரெக்கார்ட் சேவ்ட். இப்போ ரெக்கார்டை பார்த்தோம்னா சேவ் ஆகிடுச்சு பாருங்கள். ரைட், சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடுச்சு. இப்போ சேவ் ஆனதோடு நமக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து கிளியர் ஆகணும். டெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் தான். அப்போ இதில் வந்து கிளியர் பண்ணுவோம். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டை பேர் எழுதிட்டு கிளியர் பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். .setx இல்லை கிளியர் பண்ணுவோம்.
இதை காப்பி பண்ணி கீழே போடுவோம். இப்போ இதுக்கான டெக்ஸ்ட் ஃபீல்டு பேர்களை கீழே கொடுத்துட்ருவோம். request focus இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரெக்கார்ட் ஆட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சல் பட்டனுக்கு வந்து நம்ம எழுதுவோம். சிஸ்டம் டாட் எக்ஸிட்னு சொல்லி 0 கொடுத்தீங்கன்னா கேன்சல் பட்டனை கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபார்ம் வந்து எக்ஸிட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபார்ம் எக்ஸிட் ஆகும். இந்த மாதிரி சிம்பிளாக ப்ரோக்ராம் எழுதி காட்டலாங்க. இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இல்லை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட் தெரிவிங்க.